சென்னை மயிலாப்பூர் தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று ஆட்டோவில் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு அப்பகுதி மக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சிகளுக்கு வேலையில்லை என கூறும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இந்த தேர்தலுக்கு பிறகு மக்கள் வேலையில்லாமல் செய்ய போகிறார்கள் என்று விமர்சித்தார். மேலும் புதுச்சேரியை போல் தமிழகத்திலும் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிக்கும் என்றும், அவ்வாறு வாக்குகள் அதிகரித்தால் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் ஜனநாயகன் திரைப்பட காட்சிகள் வெளியானது குறித்து பேசிய தமிழிசை, தயாரிப்பாளர்கள் கவனத்துடன் இருந்திருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சருக்கு வேலை இல்லாம செய்ய போறாங்க. மற்றவங்க எல்லாம் வேலை இல்லைன்னு மற்றவங்களை சொல்லி போய் மற்றவங்களுக்கு வேலை வந்து இவருக்கு வேலை இல்லாம போக போறாங்க. ஆணவத்தோடு பேசுகிறார் முதலமைச்சர். முதல்ல என்னமோ அவர்களுக்கு யாருமே எதிரி இல்லை என்பதை பேசுகிறார். களத்துல போனாதான் தெரியும் அவர்கள் எவ்வளவு களங்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.